கோபிச்செட்டிப்பாளையத்தில் இபிஎஸ்க்கு கூடிய கூட்டம் அதிமுகவின் கொங்கு மண்டல செல்வாக்கை உறுதிப்படுத்தியதா? அது என்ன, இபிஎஸ்க்கு கூடின கூட்டம் அதிமுகவினுடைய செல்வாக்கை உறுதிப்படுத்தியதா? இல்ல, அந்த கேள்வியிலே எனக்கு முரண் இருக்கு. அது அதிமுகவுக்கு கூடின கூட்டம் அப்படின்னு நான் சொல்றேன். இதே நீங்க டிடிவி அவர்கள் கிட்ட போய் கேட்டிருந்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வேற மாதிரியான ஒரு பதில் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க அவர் பேசியிருந்தாரு. அதாவது இப்போ இல்ல, இது வந்து முன்னாடி பேசினது. இபிஎஸ் அவர்கள் பழைய வீடியோ. ஆமா, பழைய வீடியோ பாத்துடலாம். சார், ஒருத்தர் கருத்து மற்றொரு தலையிட முடியாது சார். அவர்களுக்கு உரிமை உண்டு. ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல உங்களுக்கு உரிமை உண்டு, மற்றவர்களுக்கும் உரிமை உண்டு. நான் நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு, நான் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சா ஆண்டவனே எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கருத்தா இருக்கலாம் சார். அவருடைய கருத்து நான் என்ன மாதிரி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம். அது கருத்து சுதந்திரம். இது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்து இது. அவரை பற்றி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நெல்சன், நவம்பர் 27 மதுரையில இபிஎஸ் அவர்கள் பேசினது. அடுத்ததா இன்னொரு பைட் இருக்கு, அதையும் போடுங்க. கோபிச்செட்டிப்பாளையம் நகரமே அதிர்கின்ற அளவுக்கு, குலுகின்ற அளவுக்கு, எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. உங்களுடைய ஆரவார நிகழ்ச்சி அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். யாரோ கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவை நொறுக்கிவிட்டீர்கள். உங்களுடைய எழுச்சி ஆரவாரம் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிலே கோபிச்செட்டிப்பாளையம் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் கோபிச்செட்டிப்பாளையத்திலே வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம்.